ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபவுசர் கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா பன்னீர் கிரேவி செய்ய போறோம். ஈஸியா சமைக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம். 200 கிராம் பன்னீர், இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ப்ரௌன் ஆயிருச்சு. இப்ப நம்ம இன்னொரு சைடு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன வரைக்கும் நம்ம வேற தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துல 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 15 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிக் சைஸ் ஆனியன் 1, 2 பெரிய தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு 2 பே லீஃப், நம்ம அரைச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்ப நம்ம ஸ்டவ் ஃபுல்லா வச்சுட்டு எண்ணெய் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண பன்னீர்ல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாம். பன்னீர் தான் நல்லா ஊறிடுச்சு கிரேவில. நம்ம கடைசியா கொஞ்சம் மல்லித்தூள் தூவிக்கலாம். இவ்வளவுதாங்க, சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் அமைச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும்.